எனது அன்பு நேயர்களே வணக்கம். துலாம் ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசி துலாம். லக்னம் எதுவானாலும் பொதுவாக வார பலன்கள் பொருந்தி வரும்படி தந்திருக்கின்றேன். எனது அன்பு நேயர்களே, துலாம் ராசி அன்பர்களே, எடுத்த ஒரு விஷயத்திலே வெற்றியை பார்க்காமல் விடாமல் இருப்பது என்பது துலாம் ராசியின் பண்பு. துலாம் ராசி என்பது மிக அற்புதம். இதிலே எந்த கிரகம் எப்படி சென்றாலும் நிலையாக நினைத்து நின்று சாத்வீக முயற்சிகள் எடுத்தால் எந்த நிலையிலும் வெற்றி பெறலாம். நல்லது கெட்டது என்று எதிலுமே வெற்றி பெறலாம். ஆனால் நல்லதை மட்டுமே யோசித்து வெற்றியை பெறுவது என்பது சிறப்பு. இந்த வார கிரக நிலைகளிலே ஆரம்பத்தில் 7ஆம் இடத்திலே ரூச்சக யோகத்தை பெற்று உங்களுடைய வாழ்க்கை துணையின் மூலமாக அற்புத தைரியங்களை பெற்று நில யோகங்களை பெற்று நிலம் மூலமாக விற்பது வாங்குவது என்ற விஷயங்களில் வெற்றி மற்றும் அரசு சார்ந்த விஷயங்களின் மூலமாக உங்களுடைய வாழ்க்கை துணை அல்லது வேலை செய்யக்கூடிய இடத்திலே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய உதவிகள் மூலமாக வெற்றியை பெற்ற துலாம் ராசி நண்பர்களே, ஜூலை 12, 2024 செவ்வாய் பகவான் பெயர்ச்சி அடைந்து அஷ்டமஸ்தானத்திலே குருவோடு இணைந்து விடுகிறார். இப்போது அஷ்டமஸ்தானத்திலே குருவா, அஷ்டம குரு கஷ்டங்கள் தருவாரா என்று பயப்பட தேவையில்லை. அஷ்டம குருவினுடைய பார்வை என்பது உங்களுடைய மறைந்திருக்கக்கூடிய, அதாவது பூர்வீக சொத்துக்களோ அல்லது ஏதேனும் ஒன்று அதிரீதி அதிர்ஷ்டமோ இவை வரப்பெற்று உங்களுடைய கையிருப்பை உயர்த்தக்கூடிய அமைப்பை இது ஏற்படுத்தும். அந்த நிலையில இப்போது கூடுதலாக ஒரு தைரியமும் தெம்பும் குரு பகவானோடு சென்று சேர்கிறது. அதாவது ஒரு பெரிய படைத்தளபதி நல்ல குருவினுடைய செயல்பாடோடு செய்யும் போது மிகப்பெரிய வெற்றியை பெறக்கூடிய அமைப்பு. எனது அன்பு துலாம் ராசினர்களே, இந்த வாரத்தில் இப்படி ஒரு அற்புதமான ஒரு குரு மற்றும் செவ்வாய் இணைவு என்பது குருமங்கல யோகத்தை உங்களுக்கு அற்புதமாய் தருகிறது. அது மட்டுமல்ல, குருவினுடைய பார்வை பலம் என்பது உங்களுடைய சுகஸ்தானத்திலே விழும். இதனால் வீடு வாங்கக்கூடிய அமைப்பு, வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு, சனி பகவானும் வக்கரகதியில பின்னோக்கிய அந்த பயணத்தில இந்த பார்வை குருவினுடைய அந்த டிகிரி வைஸ் பார்க்கும்போது சில பலன்கள் உங்களுக்கு சுகஸ்தானத்துல இருக்கும். சுகஸ்தானத்தின் அதிபதி சனி பகவான் ஆகையினாலே நேர்மையான வழியிலே மிக உழைப்போடு தடை தாமதங்களை பார்க்காமல் விடாமுயற்சியோடு நீங்கள் செய்யக்கூடிய முயற்சி புதிய வீடு வாங்குதல், இருக்கக்கூடிய வீடை விட சற்று சிறப்பான அமைப்பான வீட்டிற்கு மாறுவது, நிலபுலன்களை வாங்குவது என்ற நிலையிலே முயற்சி செய்தால் மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடிய அமைப்பு. வாரத்தின் துவக்கத்தில் ரூச்சக யோகம், வாரம் முடியும் போது குருமங்கல யோகம் அஷ்டமஸ்தானத்தில் என்றாலும் கூட அதனுடைய பார்வை பலம் என்பது உங்களுக்கு 12ஆம் இடத்தில் குருவினுடைய பார்வை, உங்களுடைய 2ஆம் இடத்திலே குருமங்கலத்தின் பூரண பார்வை, முழு பார்வையும் இருக்கிறது. ஆகையினால் கைப்பணம் உயரும். அந்த கைப்பணம் உயர்வை சுப விரயமாக யோசித்து செயல்பட வேண்டும். செலவுகளிலே கட்டுப்பாடு வேண்டும். 12ஆம் இடத்துக்கு ஏது உங்களுக்கு விபரீத ராஜயோகத்தை தரக்கூடிய நிலையில் அமர்ந்திருக்கிறார். அதிலே வெற்றி என்பது இருக்கும். மிக தைரியமாக, அது மட்டுமல்ல, உடலினுடைய உறுதி மன உறுதி இரண்டுமே இந்த வாரத்திலே இருக்கும். அது மட்டுமல்ல, ஒரு ராஜதந்திரத்தோடு எந்த ஒரு விஷயத்தையும் செய்து முடிக்கக்கூடிய ஒரு அமைப்பு என்பது ஏற்பட்டுவிடும். குழந்தைகளுக்காக சற்று கூடுதலாக நீங்கள் உழைக்கக்கூடிய அமைப்பு என்பது ஏற்படும். செவ்வாய், சனி பகவான், சந்திரன் இருக்கக்கூடிய நிலை என்பது பார்க்கும்போது இதில் ஒரு அற்புத யோகம் ஒன்று இந்த வாரத்திலே உருவாகிறது. அதை மிருதங்க யோகம் என்று சொல்வார்கள். மன்னனுக்கு நிகரான ஒரு சந்தோஷத்தை பெற முடியும். மன்னன் எல்லா நிலையிலும் சந்தோஷத்தை பெறுவானா என்றால் இல்லை. ஆனால் மன்னன் எப்போது சந்தோஷத்தை பெறுகிறானோ அப்போது அந்த சந்தோஷம் மிக அற்புதமாக இருக்கும். அப்படி மன்னனுக்கு நிகரான சந்தோஷத்தை இந்த வாரத்தினுடைய துவக்கத்திலே அது துவங்கி வார இறுதியிலே ஒரு அற்புதமான சந்தோஷ நிலை என்பது உங்களுக்கு கிடைக்கும். இந்த குருமங்கல யோகம் என்பது உங்களுக்கு ஆற்றல் தெம்பு, உங்களுக்கு வர வேண்டிய விஷயங்கள் அற்புதமாக கிடைக்கும். உங்களுக்கு எதுவும் தராது இருந்த நிலைகளிலிருந்து, பாக்கிய நிலைகளிலிருந்து அதை எப்படியாவது பெற வேண்டும் என்ற அந்த முயற்சியிலே மிகப்பெரிய வெற்றி என்பது இருக்கும். ஆனால் பேச்சு சற்று கவனமாக இருக்க வேண்டும். தேர்ந்தெடுத்த வார்த்தைகளை மட்டும் பேசுவது சிறப்பை ஏற்படுத்தும். ஒரு மன்னன் எப்படி நடந்து கொள்வானோ அப்படி ஒரு கட்டுக்கோப்போடு பொருள் பொதிந்த வார்த்தைகளை பேசி ஆலோசனையின் பேரிலே சில விஷயங்களை பேசுவது செயல்படுவது என்று இருக்கும்போது வெற்றி என்பது இருக்கும். அது மட்டுமல்ல, சுக்கிரன் புதன் இந்த இணைவு என்பது மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டம். அதைத்தான் உங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்ட மழை என்று தமிழிலே தந்திருக்கின்றேன் தலைப்பாக. அது மட்டுமல்ல, அதிர்ஷ்டம் மட்டுமல்ல, அதை வெற்றி அடைந்து அதை பெறுவதற்கு, அது உச்ச பலன்களை அனுகூலமாக பெறுவதற்கும், வெற்றிக்கும், சாதனைகளை செய்வதற்கும், அதுவும் உயர்ந்த சாதனைகளை செய்வதற்கும்
பாஸ் என்பது சாதாரண நிகழ்வு, அது சக்சஸ். அச்சீவ்மெண்ட் என்பது ஃபர்ஸ்ட் கிளாஸ், செகண்ட் கிளாஸ், டிஸ்டிங்ஷன். மாநிலத்திலேயே முதலாவது வருவது, பள்ளியில் முதலாவது வருவது போன்ற விஷயங்கள் என்பது உயர்நிலை. இது போன்று மாணவர்களுக்கு கூட அற்புத நிலைகள். உங்களுடைய உழைப்பு எந்த அளவிற்கோ அந்த அளவிற்கு வெற்றியும், உழைப்பு இல்லாமல் போனால் அதற்கேற்ற பலனும் தரக்கூடிய அமைப்பை இது ஏற்படுத்தும். அது மட்டுமல்ல, ஆட்சி, அதிகாரம், செழிப்பு, சொத்து இவற்றையெல்லாம் தரக்கூடிய ஒரு அற்புத கிரகநிலைகளை தருகிறது. 7ஆம் இடத்திலே இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் 8ஆம் இடத்திற்கு மாறிவிடுகிறார். உங்களுடைய வாழ்க்கை துணையினுடைய உடல் நலத்தில் சற்று கூடுதல் கவனம் எடுத்துக் கொள்வது உங்களுக்கு சிறப்பை ஏற்படுத்தும். வாழ்க்கை துணை வேகத்தின் காரணமாக ஏதேனும் அவசரப்பட்டால், எந்த வயதினராக இருந்தாலும் ஒரு திடீர் படபடப்பு வேகத்தோடு செயல்படும் போது அது இரத்த கொதிப்பு, அதாவது பிளட் பிரஷரை ஏற்படுத்தும். ஆகையினால் எந்த ஒரு வேலையையும் படபடப்பு இல்லாமல் சற்று பொறுத்திருந்து செய்யும் போது வெற்றி என்பது நிச்சயமாக கிடைக்கும். வாரத்தினுடைய கடைசியிலே மிக அற்புதமாக நீங்கள் நினைத்ததை சாதிக்கக்கூடிய அமைப்பு என்பது ஏற்படும். கையில் தன லாபம் இருக்குமா என்றால் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய தொழில் ஜெயிக்குமா? நிச்சயமாக தொழில் ஜெயிக்கக்கூடிய அற்புதம் என்பது இருக்கிறது. தொழிலிலே எதிர்பாராத வெற்றி, வேலையிலே எதிர்பாராத லட்சுமி கடாட்சம் நிறைத்து அந்த லட்சுமி கடாட்சத்தின் மூலமாக இல்லத்திற்கு தேவையான ஏதேனும் பொருட்கள் தானாக வந்து சேரும். மின் உபகரணங்களோ அல்லது உங்கள் வசதிக்கு ஏற்ப எது வேண்டும் என நினைக்கிறீர்களோ, புதிதாக ஒரு வீடு கூட, புதிதாக ஒரு வாகனம், இவை தேவையோ தேவையில்லையோ அதுதாக வந்து சேரும். ஆனால் அந்த தேவையில்லாதவற்றை ஒதுக்கி பணத்தை சிறப்பாக நீண்ட நெடுங்கால முதலீடுகளிலே போட்டு வைத்தால் மிகப்பெரிய வளர்ச்சி என்று சொல்வதுதான் உங்களுக்கு இந்த வாரம். அப்படிப்பட்ட நிலையை துவக்குவதுதான் இந்த வாரம். அதனால்தான் ராகு பகவான் உத்திரட்டாதி நட்சத்திரம், சனி பகவானுடைய நட்சத்திரத்திலே பயணப்படக்கூடிய அந்த பயணம் துவங்கக்கூடிய வாரம் 8 ஜூலை 2024 இந்த வாரத்தினுடைய துவக்கமாக இருக்கிறது. அவர் அகிர் புதன்யா என்ற தேவதை, அற்புதமான ஒரு தேவதை, லட்சுமி கடாட்சத்தையும் செழிப்பையும் ஆழமான அடித்தளம் நல்ல விஷயத்திற்கு வாழ்க்கைக்கு தரக்கூடிய அந்த அற்புத நட்சத்திரத்திலே, உத்திரட்டாதி நட்சத்திரத்திலே ராகு பகவான் பயணப்படுவார். இந்த பயணம் மெதுமெதுவாக சில தடை தாமதங்கள் வந்தாலும் கூட நீண்ட நெடுங்காலத்திற்கு கட்டமைக்கக்கூடிய உடல் நலம், உள்ள நலம், அதோடு மட்டுமல்லாமல் செல்வ செழிப்பு, எதிரிகள் இல்லாத நிலையை கட்டமைத்துக் கொள்வதற்கான அற்புதத்தை தரும். இதிலே நீங்கள் நேர்மை மற்றும் சாத்வீக முறை, தெய்வ பக்தியோடு செயல்படக்கூடிய விஷயம், அது மட்டும் போதும் வெற்றியை தந்துவிடும். ஏனென்றால் நேர்மை தவறி ஏதேனுமோ அல்லது அடுத்தவர்களுக்கு பிரச்சனை தரக்கூடிய செயல்களிலே முயற்சி செய்தால் ஆரம்பத்திலே வெற்றி தருவது போன்றிருந்து பின்னர் அது சிக்கலை தரும். ஆனால் ஆழமான அடித்தளம் நல்ல விஷயங்களிலே விதையுங்கள். ஏனென்றால் எது விதைக்கிறோமோ அதைத்தான் அறுவடை செய்யும். ஆகினால் அப்படி ஒரு அற்புதத்தை தருகிறது. அது மட்டுமல்ல, உங்களுடைய வாழ்க்கை துணை, உங்களுடைய குழந்தைகள், உங்களுக்கு வரக்கூடிய செல்வ செழிப்பு, சொத்து இவையெல்லாம் அற்புத நிலைகளிலே நீண்ட நெடுங்காலத்திற்கு இருக்கக்கூடிய அமைப்பை தரும். அது மட்டுமல்ல, குற்றமற்ற அமல யோகத்தை சுக்கிரன் புதன் இணைந்து தருகிறார். அதனால் வெற்றியோடு சேர்ந்து லக்ஸரி, அதாவது சுகத்தை தாண்டி ஆடம்பரத்தை தரக்கூடிய நிலை வருகிறது. இந்த ஆடம்பர நிலையை நீங்கள் அதை அடையும் போது தேவையற்ற செலவுகளை குறைத்து ஆடம்பரம் காட்டலாம். ஆனால் அதிலும் ஒரு எல்லையை வரையறை செய்து நீங்கள் செயல்படும் போது அற்புதமாக இந்த உபயாச்சர யோகம், புதன், சுக்கிரன், செவ்வாய், குரு இருக்கக்கூடிய நிலைகள் மூலமாக இந்த வாரத்துல மிகப்பெரிய அருளையும் சந்தோஷ நிலைகளையும் நீங்கள் பெற்றுவிட முடியும். வெள்ளிக்கிழமைகளிலே நெய் தீபம் ஏற்றி இல்லத்திலே வழிபாடு செய்வது, இல்லங்களுக்கு அருகிலே இருக்கக்கூடிய சிவாலயங்கள், பெருமாள் கோயிலுக்கு சென்று வழிபாடு வெற்றி தரும். இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், பெல் பட்டன் அழுத்துங்கள், தொடர்ந்து இணைந்திருங்கள். இந்த பதிவு பிடித்தால் லைக் செய்யுங்கள். நன்றி.